உங்களுக்கு கல்யாணம் வர்றதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு செவ்வரளி சாத்தி 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு தொடர்ந்து கும்பிட முடியுமா? 27 நாள் தொடர்ந்து கும்பிடணும். முடியுமா? அப்படி முடியலைன்னா 12 சனிக்கிழமை கும்பிடுங்க. அதோட புதன்கிழமை சக்கரத்தாழ்வாரை போய் 48 சுற்றி எனக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு வேண்டுங்க. நல்லது. 33 வயசுக்கு மேலே ஜாதகமெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் கணவர்னு அம்மா கௌதம் ஆண் தான் கௌதம்னா, நீங்கள் இந்த மாதிரி டைவர்சி பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம், விடோவான பொண்ணுகளுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். அப்போ உங்கள் ஜாதகத்து தோஷம் விலகிரும், நல்லாவும் இருப்பீங்க. அந்த பொண்ணுகிட்ட சம்மதமானு கேட்டு பேசி விசாரித்து செய்யுங்க. திருமண தகவல் நிலையத்தில் போய் பேர் கொடுத்து அந்த மாதிரி பொண்கள் இருக்கான்னு கேட்டு செய்யுங்க. நல்லா இருப்பீங்க. தடை விலக நீங்கள் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை போய் வணங்குங்க. துர்க்கைக்கு 2 எலுமிச்சம்பழத்தை நறுக்கி பிழிஞ்சிட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு செவ்வரளி சாத்தி உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி கும்பிட்டுக்கிட்டே இருங்க. சுஜி கங்கா சலிக்காமல் கும்பிடணும். செவ்வாயும் வெள்ளியும் துர்கா அஷ்டகம் போட்டு கேளுங்க. வீட்டில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அருகம்புல் போட்டு கும்பிடுங்க. சுஜி கங்கா என்ன செய்யுங்க, மஞ்சள் இப்போ 1 பேக்கெட் மஞ்சள் வாங்கி பன்னீரில் கலந்து பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் சுத்தமான இடத்துல எங்கேயாவது வளர்ந்துருக்கான்னு பார்த்து அருகம்புல் போட்டு 48 நாள் கும்பிடுங்க. செவ்வாய் வெள்ளி துர்க்கையை கும்பிடுங்க. தடைப்பட்ட திருமணம் தானே நடக்கும். இப்போ கங்காவுக்கு நான் பரிகாரம் சொல்லிட்டேன், அதை கீப்பப் பண்ணுங்க. சத்யா கும்பராசி. இப்போ உங்களுக்கு 9ஆம் பார்வையாக பார்க்காரு குரு. தாராளமாக நீங்கள் கட்டலாம். அந்த முயற்சிகளெல்லாம் எடுத்தீங்கன்னா, கட்ட தொடங்கிட்டீங்கன்னா நடந்துடும். இப்போ உங்களை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த நேரத்தை விடாதீங்க, தாராளமாக ஆரம்பிங்க. குழந்தை பாக்கியம் உண்டாக நீங்கள் கணவர் 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் எள்ளு பொடி போட்டு வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஐஸ்வர்யா என்ன செய்யணும், தினம் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடணும். கணவனும் மனைவியும் இரவு படுக்க போகும்போது செவ்வாழைப்பழம் சாப்பிடணும். அதோட உங்கள் பெட்ரூம் தென்மேற்கு திசையில் இருக்கான்னு பாருங்கள். வாஸ்துப்படி தென்மேற்கு திசையில் இருந்தால் 5 வருடங்களுக்குள்ள குழந்தை கிடைக்கும். 5 வருடங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கும் கூட குழந்தை கிடைக்கும். அதோட நீங்கள் பைரவரை தேய்பிர அஷ்டமி தோறும் செவ்வரளி சாத்தி வழிபடுங்க. சலிக்காமல் செய்யணும். அதான் 4 அஷ்டமி போயிட்டேனே அன்னு சலிக்கக்கூடாது. தவறாமல் போய் தேய்பிர அஷ்டமியா இன்னும் ஓடணும். பைரவரை தேடி மனமுருகி வேண்டணும். செவ்வரளி சாத்தி கும்பிடணும். 8 எள் தீபம் போடணும். பைரவர் நாகதோஷத்தையும் தீர்ப்பார். ஏன்னா அவர் உடம்பு பூரா நாகம் இருக்கு.
ஐஸ்வர்யாவுக்கு போதுமா?